ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஷெடியூல் 1க்கான செயல் பகுதி பார்க்க போகிறோம். செயல் பகுதியில் 2 செயல் பகுதி பார்க்க போகிறோம். இன்பத்தமிழும் தமிழ் கும்மியும். இன்பத்தமிழ் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். தமிழ் கும்மி ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். இவங்க 2 பேருமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வருவாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ். இது ஃபஸ்ட் லெசனில் உள்ள செயல் பகுதி. ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ். இதில் உள்ள அறிஞ்சொற்பொருள் முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அறிஞ்சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா நிருமித்த, உருவாக்கிய. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவு அப்படின்னா விளைச்சல். அசதி அப்படின்னா சோர்வு. அடுத்து பார்த்தோம்னா பாடல் வரி. பாடல் வரி மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நம்ம ஏதாவது வார்த்தையை குழு மாதிரி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா அப்படி குழு மாதிரி வைக்காததுக்கு வேணால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம், ஒரு தடவை புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது பாடல் வரிக்கு கொடுத்து அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் படிச்சுக்கணும். இப்போ இந்த பாடலில் பாருங்களேன், எல்லா லைன்லையுமே தமிழ்ங்கிற ஒரு வார்த்தை வரும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நீர் அப்படின்ட்டு தமிழ் தமிழ் தமிழ்ன்ட்டு ஃபுல்லாக தமிழ்ன்ட்டு வரும். இந்த பாடல் வரி கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி நார்மலாக பார்த்தோம்னாக்கா பாரதிதாசன் இல்லைன்னா பாரதியார் தான் வருவாங்க. இதில் உள்ள பாடல் வரியை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்து வச்சுங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாடல் வரி ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதோட ஆசிரியர் பாரதிதாசன் அப்படிங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இதிலே பாருங்கள் 1, 2, 3 நான்காவது பேரா பாருங்கள். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அதாவது தமிழ் இளமைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இளமைக்கு பால்னு சொல்லியிருக்காங்க. புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் வேல் போன்ற கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பேரா பாருங்கள். தமிழங்கள் உயர்வுக்கு வான். நம்மளோட உயர்வுக்கு தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க? வானம் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அதாவது எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடிய தேன். சோர்வை நீக்கி ஒளிர செய்யறதுக்கு எது போன்றதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசி பேரா பாருங்கள். தமிழங்கள் அறிவுக்கு தோல். நம்மளுடைய அறிவுக்கு எது போன்றதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தோல் போன்றது. அதே போல் தமிழங்கள் கவிதைக்கு வாள் போன்றது. அதாவது இது நமக்கு பொறுத்துகைகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நான் சொன்னேன். நமக்கு புக் பேக்லேயே இருக்கும் பொறுத்துக. இந்த 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 பாடல் வரியை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதை ஆசிரியர் யாருன்னு பார்த்துங்க. இந்த நான் கடைசி சொன்னேன் அந்த 3 பேரா மட்டும் ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதிதாசன். பாரதிதாசன்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கிற டாபிக். அதனால் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இவங்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்தினம். இவங்க பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக இவங்களுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்களை உள்வாங்கி இவங்க பாடியிருக்காங்க. இவங்க புரட்சி கவி அப்படின்ட்டு போற்றப்படுறாங்க. புரட்சி கவி அப்படின்ட்டு யார் போற்றப்படுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா பாரதிதாசன். இவங்க பாவேந்தர் அப்படின்னும் போற்றுவாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவி அப்படின்ட்டு இவங்கள போற்றப்படுறாங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும். இதன் ஆசிரியர் யாருனாக்கா காசி ஆனந்தன். இது நமக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த பாடல் வரியிலையோ ஆசிரியருக்குள்ளேயோ வரல, எக்ஸ்ட்ரா அதை தாண்டி கற்பவை கற்றபின் அந்த டாப்பிக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணக்கூடாது. தமிழில் பொறுத்த வரைக்கும் எந்த இது வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடல் வரி ப்ளஸ் இதன் ஆசிரியர் யாருன்னு நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா ஒன்று விட்டுட்டேன். இன்பத்தமிழ்லேயே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நுழையும் முன் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா கண்ணே மணியே என்று குழந்தைகளை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் பாரதிதாசன் அவங்களுடைய தமிழுக்கு செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்விச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் அப்படின்ட்டு ஆப்ஷனில் யார் வேணாலும் கொடுக்கலாம். கண்ணே மணியே அப்படின்ட்டு குழந்தைகளை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் யார் தென்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா பாரதிதாசன்.
ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து தமிழ் கும்மி பார்ப்போம். தமிழ் கும்மி ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். இதில் நுழையும் முன்னில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. அதனால் நம்ம வந்து பாடல் வரிக்கு வந்துடுவோம். கும்மி பாட்டுனாலே நமக்கு ஒரு ரைமிங் தெரியும். அதை ஞாபகம் வச்சு, அதாவது அந்த பாடல் வரியை பார்த்தாலும் நம்ம அது கும்மிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்தனார். இந்த பாடல் வரி ப்ளஸ் ஆசிரியர் பேரை ஞாபகம் வச்சுங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும். இதுதான் தமிழ் கும்மி பாடல் வரி. இதன் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். ஒரு 2-3 தடவை திருப்பி நம்ம லைட்டாக இந்த மாதிரி பாட்டாகவே படித்தோம்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. அடுத்து பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். இவங்களும் வந்து நமக்கு சிலபஸில் வருவாங்க. கண்டிப்பாக பெருஞ்சித்திரனாரை பற்றிலாம் இடம்பெறாத கொஸ்டினே கிடையாது. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா மாணிக்கம். இவங்களை வந்து பாவலரேறு அப்படின்ட்டு இவங்களை வந்து அடைமொழி கொடுக்குறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவங்களோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவங்க எழுதின நூல்கள் பார்த்தோம்னாக்கா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் போன்ற இதழ்களையும் வந்து இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்ட்டு இவங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை சொல்கிறாங்க. நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குற கனிச்சாறுங்கிற பாடல் வரி பார்த்தோம்னா கனிச்சாறுங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த பாடலில் நமக்கு அந்த கற்பாவை கற்றப்பின்ல எக்ஸ்ட்ராவாக கொடுத்த பாடல் வரி என்னென்னு பார்த்தோம்னாக்கா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தோன்றி எல்லா லைன்லையுமே பார்த்தோம்னா தோன்றி அப்படிங்கிறது வரும். தோன்றி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வாணிங்கிற நம்ம வாணி ஊற்றுதில் அதை ஞாபகம் வச்சுக்குவோம். வாணி தோன்றியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். தோன்றி அப்படின்னு வந்துச்சுனாக்கா வாணிதாசன். ஷெடியூல் 1க்கான செய்யுள் பகுதியில் ஃபஸ்ட் லெசனுக்குரிய செயல் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது தமிழ் சிலபஸ் முடிஞ்சோன்னா டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். டெஸ்ட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எங்களுடைய சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பராக ஜாயின் பண்ணுறது மூலம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத முடியும். தேங்க்யூ.